رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனையின் போது அவரை ஒரு எந்த மரத்திற்கு கொண்டு வந்தது? இதுக்கான ஆன்சர் பேரிச்சை மரம். சோதனை மேல் சோதனை, கவலை மேல் கவலை, ஒரு கஷ்டம் தீர்வதற்குள் இன்னொரு கஷ்டம் என அடுக்கடுக்கா பிரச்சனைகளால் கவலைகளால் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு மன நிம்மதியை சந்தோஷத்தை தரும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு கவலை வரும் சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவரின் பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. இந்த ஹதீஸ் மூலம் தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கின்ற அன்பை புரிந்து கொள்ளலாம். தௌபா செய்தால்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்ற நிலையிலிருந்து நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் மூலமாகவும் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் நமக்கு சோதனையை ஏன் தர வேண்டும்? அதன் மூலம் நம் பாவங்கள் ஏன் மன்னிக்க வேண்டும்? சோதனைகள் தராமல் இருக்கலாமே என நினைக்கலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைக்கவில்லை, சோதனைக்காக தான் படைத்துள்ளான். நான் சோதனைகளை தருவேன் என தெளிவாக அல்லாஹ் கூறியுள்ளான். அதை பொறுத்து பொறுமை காத்தவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளான். இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடமாகவும் மறுமையை அதற்காக பரிசாகவும் அல்லாஹ் உருவாக்கியுள்ளான். அப்படி இங்கு நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் கூலி தருகின்றான். இதன் மூலம் நம் பாவங்களை மன்னிக்கின்றான். பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. நாம் பாவம் செய்ய பல சந்தர்ப்பங்கள் இந்த உலகில் நிச்சயம் ஏற்படும். அப்படி நாம் செய்யும் பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா கேட்பதன் மூலமும் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாகவும் சோதனைகளால் நம் உள்ளம் கவலையடையும் போதும் மன்னிக்கின்றான். நம் காலில் ஒரு முள் குத்தி அதனால் நமக்கு வலி ஏற்பட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஏதாவது உடலில் நோய் ஏற்பட்டாலும் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இங்கு நோய் என்பது பெரிய நோய் என்பதுதான் இல்லை. சின்னதாக ஒரு தலைவலி, பல்வலி, வயிற்று வலி ஏற்பட்டு அதன் மூலம் நாம் சிரமப்பட்டாலும் அதற்காக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இப்படி உங்களுக்கு எந்த கவலை, கஷ்டம், நோய் என உங்கள் மனதை பாதிக்கும் விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் மைண்டில் நபி அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் தான் ஞாபகம் வரணும். நான் அனுபவிக்கும் இந்த துன்பத்தின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு வந்தால் எப்படிப்பட்ட துன்பங்களும் லேசாகும். கஷ்டத்திற்கு பின் லேசு இருக்கிறது. இது குர்ஆனின் வசனம். நிச்சயம் கஷ்டத்திலும் லேசு இருக்கிறது, நமக்கு நன்மை இருக்கிறது. இப்படி நமக்கு நன்மை கிடைக்க ஒரு கண்டிஷன், நாம் பொறுமையாக இருக்கணும். ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கின்றான், ஏன் இப்படி நம் வாழ்வில் நடக்கின்றது என பொறுமை இழக்காமல் இந்த துன்பத்தின் மூலம் அல்லாஹ் எனக்கு நன்மை தருகின்றான் என நாம் பொறுமை காத்தால் நன்மையும் கிடைக்கும், நம் பாவங்களும் மன்னிக்கப்படும். இப்படி சோதனைகளில் பொறுமை காத்து நன்மை அடைபவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சமூகத்தவர்கள் மீது அல்லாஹ் எதை அனுப்பினான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.